ஆராதனை தேவன் ஆசீர்வாத தரும்படியாக, எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மையப்படட்டும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. வருகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மையப்படும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே இந்த ஆராதனை நடத்தப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டி ஆணையோட ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. சிலுவையின் வல்லமையினால் எங்களை மூடிக்கொள்வீராக. தேவாதி தேவன் மகிமையான காரியத்தினை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்த கர்த்தரை இந்த பரிசுத்த ஆராதனை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் எல்லாம் உமக்கு பிரீதியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா தேவனுக்கு பிரீதியை உண்டாக்கணும், எல்லா தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள், சொற்கள், ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மீது பிரியப்படணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசணும். அப்படிப்பட்ட துதிகள் நம்ம வாயிலிருந்து வரணும். அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும், அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். தேவனுக்கு உகந்த காரியங்கள் நம்ம வாயிலிருந்து வருகிறதான வேளையில தேவ நாமம் மையப்படும். நம்ம எல்லாரும் இணைந்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துணிகரமான பாவ கிரியை மேற்கொள்ளக்கூடாது. துணிகரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்யக்கூடாது. அல்லது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர் மன்னிப்பார். நல்ல நம்ம பாவங்கள் அது ஹல்லேலூயா எண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகியால் அந்த செய்யாதபடி, எந்த துணிகரம் நமக்குள்ள வராதபடி ஆவியானவர் நம்மளை சத்திய பாதையில் நடத்தும்படியாக நம்ம தேவனை மையப்படுத்துவோமாக. மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினேன். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள், என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே.
ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதா, இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதா. கண்கள் மிழ்கின்றன வார்த்தை வெளிச்சத்தினார், கண்கள் மிழ்கின்றன வார்த்தை வெளிச்சத்தினார். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் உகந்ததாகட்டும். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன், தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன், தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதா வாழ்வை பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதா வாழ்வை பரிசுத்தமாய். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையா உயிர்ப்பிக்கப்படுகின்றே, வார்த்தையின் வல்லமையா உயிர்ப்பிக்கப்படுகின்றே. பாதையில் நடப்பதினா ஞானம் பெறுகின்றே, பாதையில் நடப்பதினா ஞானம் பெறுகின்றே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு அவருடைய பாதையில் நடக்கிறபடியால் ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி நடக்கிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவனாக அல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமை நாமமே, மகிமை நாமமே, வாசல்கள் திறந்திடும் அவருடைய நாமத்தினாலே.
வழிகளை திருத்துவார். அல்லேலூயா. வானம் பூமி யாவும் படைத்த அந்த சிருஷ்டிப்பின் நாமத்தை நம்ம எல்லாரும் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த கிறிஸ்துவின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த கிறிஸ்துவின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே.
இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நம்ம யாவரும் எழுப்பி நின்று தடைகளை தகர்த்திடும், தாமரமாக்கிடும் அந்த வல்லமுள்ள நாமத்தை நம்ம உயர்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து எறிவாராக. எல்லா அல்லேலூயா தடைகள் மாறுவதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா சோர்வுகள் மாறுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சேர்த்து சொல்லுவோம். இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆராதனை வேளை மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை பிரஸ்தவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே தடைகள் மாறும், அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், அவருடைய நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய நாமத்தினாலே பேய்கள் ஓடும், அவருடைய நாமத்தினாலே சத்ருவின் தலை நசுக்கப்படும், அவருடைய நாமத்தினாலே எல்லா தந்திர மந்திர பில்லிச்சுனிய கட்டுகள் கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாம் உடைக்கப்படும், எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. சத்ருவின் தலையை நசுக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்துக்கு உண்டு, இயேசுவின் நாமத்துக்கு உண்டு. சொல்லுங்க சத்ருவின் தலையை நசுக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவின் நாமத்துக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் உயிர் ஆண்டவரே, உயிரை பார்க்கிலும் உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய உயிரை பார்க்கிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் உம்மை தேடுகிறேன். உம்முடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தை கண்ணீரால் நான் முத்தமிடுகிறேன். ஆண்டவர் உம்முடைய வசனத்தை நான் தியானித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். ஆண்டவர் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்து உம்மை நான் நேசிக்கிறேன் சொல்றேங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அந்த கர்த்தரை நல்லா துதிங்க, நல்ல துதிங்க. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் நேசிக்கிறேன், உள்ளான மனிதனிலிருந்து உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி பார்ப்போமாக.
வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிறோம் இயேசுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. என்ன பதில் சொல்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இயேசுவை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தொரு கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தொரு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரே. வளர்த்தீரே உம் நாம மகிமைக்காக. கரங்களை உயர்த்தி வளர்த்தீரே உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
Hallelujah. 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜன் அந்த கழுதையின் மேலே பவனையாய் வரக்குள்ள ஹல்லேலூயா எல்லா குருத்தோலையும் ஏந்தி கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி கரங்களை அசைத்து சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அந்த ஹல்லேலூயா நம்மளுடைய ராஜாதி ராஜன் வரப்போகிற அந்த மேசியாவை எல்லாரும் மகிமைப்படுத்தினது போல நானும் நீங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை வரவேற்போம். அந்த தேவாதி தேவனை வரவேற்போம். மகத்துள்ள தேவனை மாலுடைய வரவேற்போம். சகலத்தை படைத்த தெய்வத்தை அவரை வரவேற்போம். ஆளுடைய அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் யோசனையில் பெரியவர். நான் நீங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியங்களை செய்ய வல்லமுள்ள ஒரு தேவன் உண்டென்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மட்டும்தான் சகலத்தையும் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் நம்மளை கண்ணின் மணி போல காக்க முடியும். கழுகு போல சுமக்கிற ஒரு தெய்வம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்ல. ஆண்டவரே இரவும் பகலும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வருகிறப்பா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி உம்முடைய சிலுவையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்கிறேன். உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்கிறேன். அற்புதமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். ஆண்டவர் இவ்வளவாய் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி யோசனையில் பெரியவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. Hosanna, 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 Hosanna. உன்னத தேவனே Hosanna, 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 Hosanna. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளா போடுபவரே ஆராதனை, ஆராதனை.
ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கரங்களை அசைத்து ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 நல்ல கரங்களை தட்டி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ராஜாதி ராஜனுக்கு ஓசன்னா மகிமையின் தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி இரண்டு கரங்களை கூப்பி நமக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னை உங்களை மீட்கும்படியாக மீட்கும் பொருளாய் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தேவகுமார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்ன ஒரு தேவன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கணும்ப்பா. எந்த துணிகரமும் எந்த துணிகர பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நல்ல ஓட்டத்தை ஓடக்கூடிய வேலனை எங்களுக்கு தருவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் வல்லமையை ஆண்டவரை வல்லமையினாலே சத்துருவின் தலைவை நசுக்கி உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். சத்துரு எங்களை தொட்டாதபடிக்கு நம்முடைய சிலுவையின் ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். தொடர்ந்து இருக்கிற பகுதியில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 112 பக்கம் 742. சங்கீதம் 112 பக்கம் 742 வசனம் 1 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்டதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம்.
துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். ஆமேன். கர்த்தர் கொடுத்த இந்த சங்கீத பகுதியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி. அப்படி அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஒரு பாருங்கள், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை நல்லா மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பிரைஸ் தி லார்ட், சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பின்னால பார்த்தாச்சு சொல்லுங்க, சிரிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வரவங்களை வரவேற்கணும். அல்லேலூயா. நம்ம இந்த ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இது கர்த்தருடைய நாள். சொல்லுவோமா? இது கர்த்தருடைய நாள். இது ஒரு மன மகிழ்ச்சியான நாள். இது ஒரு சந்தோஷமான நாள். அல்லேலூயா. தேவன் வார்த்தையினாலே நம்மளை புலப்பூட்டுகிற ஒரு நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் என்ன பண்றானா, அவருடைய வார்த்தையினால நம்மளை என்ன பண்ணுகிறானா, ஷைன் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம நல்ல ஷைன் ஆகிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை உள்கொள்வதனால நம்ம பெலன் அடைகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை தான் நமக்கு தேவனுடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் நம்ம தேற்றப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால நம்ம கட்டப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறோம். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அருமையான நம்ம போதகிறவர்கள் கிங்ஸ்லி பாஸ் அவர்கள் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து கொடுக்கிற ஒவ்வொரு செய்திகளும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. இன்றைக்கு 5 மணி 7 மணி 9:30 மணி அல்லேலூயா. உண்மையாக அல்லேலூயா ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகள். அல்லேலூயா. அவர் இருக்கிற பலத்தோடு நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இன்னும் அவர்களை எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. இன்னும் நமக்கு நம்ம சபைக்கு அவரால் அநேக வார்த்தையினால நானும் நீங்களும் பலன் அடைய வேண்டும். நம்ம எல்லாரும் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இருந்து நம்மோடு பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற ஒருவரையும் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட முன்னால் வந்தீங்கன்னா, ஸோ இன்னும் நம்ம நெருக்கமாக உட்காரும்போது கர்த்தருக்குள் இன்னும் பலனடைய அது கிருபை செய்யும். ஆமென். தேங்க்யூ 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 தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன். மை காட் பிளஸ் யூ. இந்த நேரத்தில் கூட ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசும்படியாய் தேவ பிரசன்னத்தை நாம் நிறைவாய் உணரத்தக்கதாக எல்லாரும் வாய்களை திறந்து சற்நேர ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய மகிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் அது, கர்த்தரை துதிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. அவரை ஒருமனப்பட்டு அவரை ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற தெய்வம், நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். அவருடைய வார்த்தைகள் நமச்சில நிறைவாய் வெளிப்படுவதாக. கடந்த வாரங்கள் எல்லாம் நம்மை நடத்தின தெய்வத்தை உள்ளத்தில் ஆழத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்கு. எஸ் லார்ட். வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே. நல்லவரே, வல்லவரே.
ஆராதனை ஆராதனை. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக கிருபை சூழ்நிலட்டும். எங்களை வழி நடத்தும். இயேசு நாமத்துக்கு கேட்கும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும், மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு அங்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை பொதுவாக குருத்தோலை ஞாயிறு, இயேசு கிறிஸ்துவுடைய பாம் சண்டே, பேஷன் வீக் என்றெல்லாம் சொல்லி நாம் விளக்குவது உண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து அவருடைய ஊழியத்துடைய கடைசி வாரம், தட்ஸ் கால்ட் பேஷன் வீக் என்ற வார்த்தைகளை சொல்கிறோம். இந்த பேஷன் வீக்குடைய முதல் நாள் அவர் எருசலேமுக்கு பவனியாக சென்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சோ எருசலேமுக்கு எதற்காக சென்றார் என்ற வார்த்தையை நாம் ஆழமாய் சிந்திக்க நேரத்தில் ஒருவர் இப்படி சொன்னார், சாகவே அவர் சென்றார். அப்படி என்றால் எருசலேமிலே மரணத்தை உச்சரிக்கும்படியாக இயேசு கழுதையின் மேலே ஏறி சென்றார். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த வாரம் முழுதும் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்துவுடைய செயல்களை குறித்தும், மரணத்தினால் உண்டான நன்மைகளை குறித்தும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சோ கர்த்தர் நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிற விஷயம், the triumphal entry of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி உள்ள பவனி, வெற்றியின் பவனி. ஆமென். அல்லேலூயா. ஒரு மரிக்க செல்லுகிற ஒரு மனிதன், ஒரு மரணத்துக்கு நேராக செல்லுகிற மனிதன். இயேசுவுக்கு நன்றாக தெரியும் அவர் எருசலேமுக்கு போவதே மரணத்துக்காக என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஒரு மரணத்துக்கு செல்லுகிற யாத்திரையை ஒரு வெற்றி உள்ள யாத்திரை என்று பெயரிட்டு அழைப்பதே நல்லதல்லன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் சாத்தானை ஜெயிக்கும் மரணம். அல்லேலூயா. Praise the Lord. The death of Jesus Christ is to crush Satan. வேதத்திலே வாசிக்கும் விதமாய் வாசிக்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஆமென். அல்லேலூயா. சாத்தானை காலின் கீழ் நசுக்கும்படியாக இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், சாத்தானை காலின் கீழ் நசுக்கும்படியாக, to crush Satan, சாத்தானை நசுக்கும்படியாக இயேசு கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் பவனியாய் எருசலேமுக்கு கடந்து போகிறார். அல்லேலூயா. சோ இதை சற்று ஆழமாய் நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சோ நான் இன்று காலவேளையிலே நான் பிரைஸ் தி லார்ட் 3 ஆராதனைகளிலும் இதே செய்தி தான் பேசினேன். ஆனால் கர்த்தர் ஒருவேளை உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இங்கு வாசிக்கும் போது முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இயேசு எருசலேமுக்கு நேராக பவனி சென்ற முதல் நோக்கம் கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்க்கும்படியாக அவர் எருசலேமுக்கு நேராக பவனி சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கு கட்டப்பட்ட கழுதையை குறித்து பார்க்கிறோம். அங்கு விதமாய் வாசிக்கிறோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே அங்கே விதமாய் வாசிக்கிறோம், கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமென். கழுதையும் குட்டியும் அதனோட குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமென். எப்பொழுது ஒரு இடத்தில் கட்டப்பட்ட
கட்டப்பட்டிருக்கிறோமோ அதனுடைய அர்த்தம் we are bounded by somebody. யாரோ ஒருவரால் கட்டப்பட்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் நம்மேலே ஆளுகை செலுத்திக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய சுதந்திரம் அங்கே அடைபட்டு போறது. We lost our freedom. Whenever we are bounded in something, we lost our freedom. ஆகவே இங்கு நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளும் போது இந்த கழுதை யாரோ ஒருவரால் கட்டப்பட்டு முச்சந்திகளிலே அது கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது எதை காட்டுகிறது என்றால், நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்திலே சாத்தானால் பிசாசின் பிடிக்குள்ளாக கட்டப்பட்டவர்களாக உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறோம். அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக வந்து சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. So we were bounded. இனி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கட்டப்பட்ட அனுபவம். எங்கே கட்டப்பட்டோம்? when we are bounded. எப்பொழுது கட்டப்பட்டோம்? மனுஷனை ஆண்டவர் ஃப்ரீவில் உள்ளவனாக, சுயமாய் சிந்திக்க கூடியவனாக, சுயமாய் தீர்மானிக்க கூடியவனாக, தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயல்படியும் சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் நினைத்ததற்கு என்ன பெயர் வைத்தார்களோ அதுவே அவைகளுக்கு பெயர் ஆயிற்று. அவ்வளவு சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டிருந்த ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையில சத்ருவான் வஞ்சித்து போட்ட போது அவர்கள் இப்பொழுது ஹல்லேலூயா தேவனுடைய மகிமை இழந்து போனவர்களாக, தேவனுடைய சாயல் இழந்து போனவர்களாக, தேவனுடைய கன்றுள்ள இழந்து போனவர்களாக ஒளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். They were bounded and not able to face God. தேவனை ஃபேஸ் பண்ண முடியல. அங்கு தேவன் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர் உலாவ வந்தபோது ஆதாம் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். ஒளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. Who made you do that? ஆண்டவர் கேட்டார், ஏன் ஒளிச்சிட்டு இருக்க? அவன் சொன்னான், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆமென். நீ சுதந்திரமா தானே இருந்த, உனக்கு சகல சுதந்திரத்தை தான் கொடுத்திருந்தேனே, ஏன் நிர்வாணியானாய்? பிகாஸ் ஹல்லேலூயா சாத்தான் வஞ்சித்து போட்டதினாலே, ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசித்ததினாலே அவன் பாவியானபடினால் நிர்வாணியாய் இப்பொழுது இலைகளால் தன்னை மறைத்துக் கொண்டு ஒளித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கட்டப்பட்ட கழுதை நாம் ஒவ்வொருவருக்கு பிரதிநிதியாக இருக்கிறது. நாமும் ஒரு காலகட்டத்திலே கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். சாத்தான் பிசாசு தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக, தன்னுடைய பாவ கட்டுகளுக்குள்ளாக, சாப கட்டுகளுக்குள்ளாக உங்களையும் என்னையும் கட்டி வைச்சிருந்தார். நம்மை கட்டவிழ்க்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர வீதியாய் பவனியாய் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதையும் அதனோடு கூட குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். ஆமென். மார்க் 11 வாசிக்கும் நேரத்திலே அங்கு வாசிக்கிறோம், அந்த கழுதை ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை மட்டுமல்ல, இந்த கழுதை ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. that means and praise the Lord, உபயோகப்படுத்தாத ஒரு கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. கட்டப்பட்டது மட்டுமல்ல, இது வேஸ்டா உபயோகப்படுத்தப்படாமல், எந்த உபயோகம் இல்லாமல் அது கட்டப்பட்டு அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற, சிறைபிடித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. யூஸ்லெஸ். பிரைஸ் தி லார்ட். சில வேளை சில வீடுகள்ல உபயோகமே இல்லாம சில காரை வச்சிருப்பாங்க. அந்த காரை அப்படியே கட்டி போட்டு அது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அந்த காரணால ஒரு உபயோகம் இல்லை என்று வைச்சிருப்பார்கள். அதே போல நீங்களும் நானும் உலகத்தில் யாருக்கும் உபயோகம் இல்லாமல்
மனுஷனுக்கு உபயோகம் இல்லை, குடும்பங்களுக்கு உபயோகம் இல்லை, ராஜ்யத்துக்கு உபயோகம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் உபயோகம் இல்லாமல் ஒன்றுமில்லாதிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டவிழ்த்தபடினாலே இன்றைக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு வந்த வாழ்வை பாருங்க. இந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட போது இந்த கழுதையின் மேலே வஸ்திரங்களை போட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு காலகட்டத்தில், கட்டப்பட்டிருந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த விதமான அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நமக்கு முன்பாக யாரும் நம்மை கனப்படுத்தாதிருந்த நேரத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரித்த ரட்சிப்பின் வஸ்திரமாகி அலங்கார வஸ்திரத்தை நம்மேலே உடுத்து விட்டபடினாலே நாம் கிறிஸ்துவினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த கழுதைக்கு வஸ்திரங்கள் மேலே போடப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த கழுதை போகிற இடத்திலெல்லாம் அவர்களுக்கு முன்பாக வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த கழுதை போகிற இடத்திலெல்லாம் அதற்கு முன்பாக மரக்கிளைகள் போடப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல இந்த கழுதைக்கு மேல இயேசு பயணம் செய்ய தொடங்கினார். அல்லேலூயா. ஒண்ணுக்கு உதவாத, யாருக்கு வேண்டாத கட்டப்பட்ட கழுதியாக உங்களையும் என்னையும் இப்ப இயேசு நம்ம மேல பயணம் செய்கிறார். அல்லேலூயா. இயேசு பயணம் செய்கிற நேரத்தில் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். ஆமென். இப்ப கழுதைக்கு விலை இருக்குதுங்க. இப்ப கழுதையை பார்க்கிறவர்களுக்கு ஒரு கனம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல, ஊழியக்காரர்களாக நாங்கள் போகிற இடங்கள, வருகிற இடங்களில் எல்லாரும் எங்களை பார்த்து பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்றாங்கன்னா எங்களை பார்த்து சொல்லலங்க, இந்த கழுதையின் மேலே ஏறி இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. It is not because of us. நாங்களா சாதாரண மனிதர்கள். ஆனால் எங்கள் மேலே ஏறின ஒரு கழுதை, இந்த கழுதையின் மேலே ஏறின ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்தில் வந்து எங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் மட்டுமல்ல, எங்கள் மேலே ஏறி பயணம் செய்வதனால எங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாயிற்று. அது உங்களுக்கும் உண்டாயிற்று. அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சோ நாம் முதலாவது சொல்ல விரும்பின விஷயம், பிரைஸ் தி லார்ட், கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்க்கும்படியாக இயேசு எருசலேம் நகர வீதியாய் பயணம் சென்றார். ஆமென். இரண்டாவதாக இன்னொரு பகுதியை உங்களுக்கு முன்னாக வைக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். Hebrews chapter 2 verse 14 and 15. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருக்கும் யாவரும் விடுதலை பண்ணும்படியாகும் அப்படியானார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இயேசு கிறிஸ்து எருசலேம் வழியாய் எருசலேமுக்கு நேராக பவனி செல்ல காரணம், மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அவர் எருசலேம் நேராய் பவனி போனார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. To break the power of Satan who holds the power of death. ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானவனுடைய அதிகாரத்தை, அவருக்கு இருக்கிற அந்த வல்லமையை அழிக்கும்படியாக இயேசு எருசலேம் வழியாய் பவனி சென்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை சற்று ஆழமாய் சிந்திக்கும் நேரத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். சாத்தானுடைய அதிகாரங்களை அழிக்கும்படியாக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா.
யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற நேரத்திலே he manifested in flesh, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். சோ இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க நாம் மரணத்துக்கு ஏற்புடையவர்களாக அல்லது மரணத்துக்கு விதி எழுதப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தின் நீக்குப்போக்கை உண்டாக்கும்படியாக அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். ஆமென், அல்லேலூயா. நாம் சற்று ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமக்கு நம்ம சரீரத்தில் கிள்ளினா என்ன செய்யும்? வலிக்கும் தானே. வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் உளவு சாலையை போல கிழிக்கப்பட்டது. உளவு சாலைன்னா என்ன அர்த்தம்? என்ன? பிரசு உழுகிறவர்கள் எப்படி உழுதால் அந்த இடம் இருக்குமோ அப்படி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. அப்படி கிழிக்கப்பட்ட அப்போது அவருக்கு வேதனை உண்டாயிற்று, அவருக்கு பாடுகள் உண்டாயிற்று, அவருடைய இருதயம் கசந்து மனம் கசந்து போகிற அனுபவம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எதற்காகவாம்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உடையவராகிய அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்தார். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு எதுக்கு போனார்னு சொன்னேன்? அவர் மரிக்கும்படி போனார். அவருடைய மரணம் தோல்வி அல்ல. He is not a loser. He is not a loser. அவர் தோல்வியினால் அல்ல, அவர் வெற்றி சிறக்கும்படி எருசலேமுக்கு கடந்து போனார். ஹல்லேலூயா. என்ன வெற்றி? பிசாசானவனை மரணத்தினால் அழிக்க வேண்டும். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று மரணத்தை வெற்றி சிறந்ததை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எப்படி மரணத்தை வெற்றி சிறந்தாராம்? அதே 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தபடினாலே. ஆமென், அல்லேலூயா. மரணம் எல்லாருக்கும் வருங்க, எல்லா மனுஷனுக்கும் மரணம் வரும், சரீர மரணம் வரும். ஆனால் இரண்டாம் மரணமாகிய அக்கினை கடலிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆமென். அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினை கடலுக்குள்ளாக நாம் செல்லும்படியாக தான் பிசாசானவன் நம்முடைய எதிர்பார்த்தான். ஆனால் பிசாசானவனுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் மாற்றிக்கொண்டு அந்த மரணத்திலிருந்து அதிகாரியாகிய பிசாசானவிடத்திலிருந்து நம்மை அழிக்கும்படி அவர் மரணத்தை உச்சரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உண்டு, பிரைஸ் தி லார்ட். ஆதாம் பாவம் செய்யலைன்னா இன்னைக்கும் உயிரோடு இருந்திருப்பாருன்னு சொல்லுவேன். ஏன்னா மரணம் என்பது இல்லாமல் போயிருக்கும். ஆனால் மரணத்தை உருவாக்க காரணம் பாவம், அதற்கு காரணம் பிசாசு. இந்த பிசாசானவனை மரணத்தினாலேயே அழிக்கும்படி ஆண்டவர் விரும்பினார். எப்படி அழிச்சார் தெரியுமா? அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறதுனாலே மரணத்துடைய அதிகாரத்தை கர்த்தர் உடைத்து போட்டார். ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் என்று வாசிக்கிறோம். பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு மரணம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயிக்கும்படியாக அவர் எருசலேம் நகர வீதியாய் கடந்து போனார். ஆமென், அல்லேலூயா. இதனால என்ன உண்டாயிற்றா? அங்க உள்ள வாசித்து பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பரியத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் ஜீவகாலம் எல்லாம் நமக்கு ஒரு மரண பயம் உண்டாயிருக்கும், அந்த அடிமைத்தனத்துக்குள் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. மரண பயம் இல்லாதவர்களாம் ஒரு இல்லையா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்குரியவனை குறித்து தெசலோனிக்கேயர் நிருபம் எழுதும்போது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பிரைஸ் தி லார்ட் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி போவோம். அப்படின்னால்
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றுள்ளது. ஆமென். அப்ப மரணம் நமக்கு என்னது? சொல்ல மாட்டீங்களே. மரணம் நமக்கு என்னதுங்க? பாக்கியம். ஏன் தெரியுமா? நமக்கு மரண பயம் இல்லை. அல்லேலூயா. மற்ற மனிதனுக்கு, கிறிஸ்துவுக்குள் இல்லாதவனுக்கு ஒரு மரண பயம் உண்டு. காரணம், மரணம் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்தம். It is end of his life. But for a Christian, ஒரு ஆவிக்குரியவனுக்கு மரணம் முடிவல்ல, மரணம் அவனுடைய நித்திய வாழ்க்கையின் துவக்கம். அல்லேலூயா. மற்றவனுக்கு மரணம் முடிவு. ஏன் முடிவு? அவனுக்காக அளிக்கப்பட்டிருக்கிற நரகாக்கினை அல்லது இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலிலே போடப்படுகிற நேரத்தில் his life is entered. அவருடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போனது. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hell என்ற வார்த்தையுடைய அர்த்தம் the bottomless pit. அப்படின்னா தூரே இல்லாத அல்லது அடி இல்லாத ஒரு பெரும் குழி. அதை குறித்து நான் காலையிலே சொல்லும்போது சொன்னேன். இப்போ இந்த டெவில்ஸ் கிச்சன் கொடைக்கானல் இருக்கிற குணா கேவ் பற்றி நிறைய இன்டர்வியூஸ், நிறைய விஷயங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நான் 99 எங்களுக்கு மேரேஜ், நான் ஒய்ஃப் வீடு கொடைக்கானல். ஸோ அதனால கொடைக்கானல் அங்கே போகும்போது அப்போ இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் உள்ள எல்லாம் போய் பார்த்தோம். ஸோ அந்த நேரத்தில் அங்கே உள்ள எல்லாம் பார்க்கிற நேரத்தில் அங்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அங்க இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல கால் உள்ள போயிடுச்சுன்னா அது மேஸ் மாதிரி உள்ள போயிட்டே இருக்கும். அது எங்க போச்சுன்னு தெரியாது. அதை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒருத்தர் விழுந்துட்டான்னா அவன் வேற எங்கேயாவது அடிபட்டோ அப்படிலாம் சாக மாட்டான். ரைட்? காட் இட்? அவன் வேற எது அடிபட்டு சாக மாட்டான். ஆனா he will land somewhere. எங்கேயோ குகைக்குள்ள லேண்ட் ஆவான். லேண்ட் ஆகி தண்ணி கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம, சரியான இது கிடைக்காம, அவனுக்கு மூச்சு வாங்காம அப்படியே அவன் அங்கிருந்து செத்து போவானாம். ஓகே, காட் இட்? இப்போ நரகம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். நரகம் தூரை இல்லாத ஒரு பெரும் குழி. இந்த குழிக்குள்ள ஒருத்த விழுந்தா அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். Praise the Lord. Got it? சாக மாட்டான். ஆனா போயிட்டே இருப்பான். அந்த குழிக்குள்ள போயிட்டே இருப்பான். ஆனா சுற்றி என்ன இருக்கும்? சாகாத புழு, அவியாத அக்னி. செத்து போனா கூட பரவாயில்லையே, சாக மாட்டான். சாகாத புழுவும் அவியாத அக்னியும் அவனை சுற்றி கொண்டிருக்கும். இந்த மரண பயத்தினால் ஜீவகாலமெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர வீதியாய் பயணம் சென்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல செத்து போறதில்ல பயம், இந்த நரகத்தினால பயம் உண்டு. ஆமென். இப்ப நரகம் வேண்டான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நரகம் வேண்டான்னா இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும், இந்த சிலுவையினால் அவர் ஏற்படுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும்தான் இந்த நரகத்தில் நீக்கு போக்கு உண்டு. ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு செத்து போனாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் தைரியம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஐயோ கஷ்டமா இருக்கு. விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையை தான் எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானா. அல்லேலூயா. சோ முதல்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுடைய எருசலேம் பயணம் அல்லது எருசலேமுக்கு நேராக அவர் போன அந்த யாத்திரை பிரைஸ் தி லார்ட் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக. இரண்டாவதாக சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுடைய யாத்திரை பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசின் அதிகாரங்களை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து யாத்திரை செய்தார். ஆமென். மூன்றாவதாக ஒரு பகுதியை தியானிக்கலாம். கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். Colossians chapter 2 verse 14 and 15.
கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இயேசு கிறிஸ்துவுடைய பாவனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. இங்கிலீஷ்ல disarm the powers and authorities of Satan. disarm என்ற வார்த்தையுடைய அர்த்தம், ஒருவன் பிரைஸ் தி லார்ட் யுத்தம் செய்வதற்கான தளவாடத்தோடு கூட நிற்கும் நேரத்தில் அவனுடைய தளவாடங்கள் எல்லாம் பிடித்து வாங்குவதற்கு பேர் தான் disarm. அவனுக்கு ஆர்மரிஸ் எல்லாத்தையும், அவனுடைய கையில் இருக்கிற கத்தி, அது இது எது வச்சிருந்தாலும் அதெல்லாம் பிடித்து வாங்குகிறதான் பிரைஸ் தி லார்ட் disarming. இங்கு தமிழ்ல உரிந்து கொண்ட என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உரிந்து கொண்ட என்ற வார்த்தையுடைய அர்த்தம் it is all taken away. இப்ப சாத்தான் கையில நமக்கு எதிராக ஒரு கையெழுத்து இருக்குது. என்ன கையெழுத்து தெரியுமா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. என்ன கையெழுத்து? பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற கையெழுத்து. ஹல்லேலூயா. ஒரு விதி, நியாயப்பிரமாணத்தின்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது எல்லா மனுஷனுக்கு வர வேண்டும் என்கிற அந்த வெர்டிக்ட், அந்த விதியை பிரைஸ் தி லார்ட் கையெழுத்தை குலைத்து. குலைத்து என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் ரப்ட் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அழித்து, அது நடுவில் இராதபடி சிலுவையிலே ஆணி அடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு எதிராக வந்த அந்த கையெழுத்து, அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரைஸ் தி லார்ட் சிலுவையிலே ஆண்டவர் எடுத்து ஆணி அடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. உனக்கு எதிராக இருந்த வெர்டிக்ட், நீ சாகணும், நீ உனக்கு மரணம் வரணும், உனக்கு ஆக்கினி கடல் என்று சொல்லி வைக்கப்பட்டிருந்த வெர்டிக்டை ஆண்டவர் அதை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே ஆணி அடித்தபடினாலே பிரைஸ் தி லார்ட் சாத்தானுக்கு இப்போ உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென். மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை பிரைஸ் தி லார்ட் அந்த 96 தீசிஸை கட்டன்பர்க்ல அங்கு வைத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே சாத்தான் சொல்றான், நீ ரொம்ப நல்லவனோ, ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ எப்படிப்பட்ட பாவி தெரியுமா அப்படின்னு கேட்டானா. அப்போ மார்ட்டின் லூத்தர் கேட்டாராம், சொல்லுப்பா என்ன பாவம் செய்தேன். அவர் பெரிய லிஸ்ட் கொடுத்தான், எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதினார். அது செய்த, இது செய்த, அது செய்த, இது செய்த. ஓகே ரைட். கீழே எழுதினாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சத்துருடைய அதிகாரத்தை, துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த உரிந்து கொண்டது மட்டுமல்ல, தமிழ்ல அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, வெளியரங்கமான கோலமாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல அது ஒரு டிரான்ஸ்லேஷன், put him to shame. அவனுக்கு கையில் இந்த அதிகாரத்தை துரத்தல் எல்லாத்தையும் உறிஞ்செடுத்தப்போ அவன் இப்போ பிரைஸ் தி லார்ட் வெளியரங்கமான கோலமாய் ஷேமாக அவன் இப்போது மனுஷனுக்கு நிற்க முடியாத, அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் நிர்வாணியாக, நிராயுதபாணியாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ கர்த்தர் நம்மிடத்தில் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற நேரத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். எருசலேம் நகர வீதியா அவர் எருசலேமுக்கு போய் சிலுவையிலே மரித்ததினாலே நமக்கு முன்பாக இருந்த அதிகாரங்களையும் சத்துருடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்தெடுத்து அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கினார். ஹல்லேலூயா.
சோ முதலாவது சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய பவனி கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படி பிரைஸ் தி லார்ட் கடந்து போனார் என்று சொன்னேன். இரண்டாவதாக உங்களுக்கு நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய பவனி பிரைஸ் தி லார்ட் சாத்தானுடைய மரணத்தின் மேலான அதிகாரத்தை உடைய சாத்தானுடைய அதிகாரத்தை அழிக்கும்படியாக சென்றார் என்று சொன்னேன். மூன்றாவதாக நமக்கு எதிராக சாத்தான் வைத்திருந்த ஆதாரங்களையும் அவனுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவனை விட்டு பிடுங்கி போட்டு அவனை நிராயுதபாணியாய் நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர வீதியாய் பவனி சென்றார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக வாசிக்கலாம், 1 யோவான் 3:8 வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், இயேசு கிறிஸ்துடைய பவனி பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவர் எருசலேமுக்கு நேராய் போனார். ஆமென், ஹalleluya. To destroy the works of the devil. ஆமென். பிசாசுடைய கிரியைகள் என்னங்க? பிசாசுக கிரியைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்னெல்லாம் வாசிக்கிறோம். பிசாசுடைய கிரியைனா என்ன? பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்கிறான். ஆமென், ஹalleluya. பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வச்சது யாருங்க? பிசாசு. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சொல்றான், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதை நம்பி வஞ்சித்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள், பாவம் பிரவேசித்தது. அப்ப பிசாசானவன் பாவம் செய்ய தூண்டுகிறவன். ஆமென். He is the one who makes us to sin. ஆமென், ஹalleluya. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. வேதத்திலே வாசிக்கிற நேரத்தில் பாவம் என்பது தேவனுக்கு மனிதனுக்குமான உறவை துண்டிக்கிறது பாவம். அந்த பாவத்தை உண்டாக்கும்படி சாத்தான் எத்தனித்துக் கொண்டே இருக்கிறான். ரட்சிப்பை குறித்து 3 நிலைகளை வேதத்திலே பார்க்கிறோம். ஒன்று, ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்று 3 நிலைகளை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம் என்ற வார்த்தை எப்படி உண்டாயிற்று? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவானதினாலே, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய ஜென்ம பாவங்களிலிருந்தும் நம்முடைய கர்ம பாவங்களிலிருந்தும் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. இரண்டாவது சொல்லப்பட்டு ரட்சிக்கப்படுகிறோம். அனுதினமும் கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகுதல் உபதேசத்தின் மூலம் ரட்சிக்கப்படுகிறோம். என்ன ஒப்புரவாகுதல்? ஆண்டவரே, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறை வந்துச்சு, ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுதல். ஆமென். டெய்லி ஒப்புரவாகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? டெய்லி ஆண்டவர்ட்ட ஒப்புரவாகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதல் மூலம் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நித்தியமான அழிவாகிய நரகாக்கினையிலிருந்து நாம் மீட்கப்படுகிறது தான் ரட்சிக்கப்படுவோம் என்ற வார்த்தையில வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப பிசாசின் கிரியைகள் நம்மை பாவம் செய்ய வைக்கிற, நம்மை பாவியாக்குகிற கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் வழியாய் கடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ராத்திரி வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கிரியைகள் நம்மை வஞ்சிக்கும்படியாய், நம்மை வீழ்த்தும்படியாய், நம்மை அவருடைய கிறிஸ்துவுடைய சமூகத்தில் நிறுத்தாதபடிக்கு நம்மை தூரம் கொண்டு போகும்படியாய் சத்துருவெடுக்கிற ஒவ்வொரு டாக்டிஸிலிருந்தும் நீங்கள் பிரைஸ் தி லார்ட் வஞ்சிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும். ஆமென். அதனால்தான் பக்தன் சொல்றான், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னா
பிசாசின் தந்திரங்களை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த பிசாசின் தந்திரத்துல விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாக்கும்படி அவருடைய கிரியைகளை அழிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் அவருடைய 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம் நகர வீதியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது, சிலுவையின் மூலமாய் அவர் தன்னை ராஜாவாக முடிசூட்டும்படி எருசலேம் நகர வழியாய் கடந்து போனார். ஆமென். சிலுவை மூலமாய் அவர் தன்னை ராஜாவாய் முடிசூட்டினார். அது எப்படிங்க? சிலுவை இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் ஏற்படுத்துற இடம். ஆமென். எப்படி ராஜாவாய் ஏற்படுத்தினாராம்? சாத்தானுடைய பிடியிலிருந்த அந்த உலகத்தை அவர் யுத்தம் செய்து சாத்தானுடைய கையிலிருந்து உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற அந்த மனுக்குலத்தையும் தம்முடைய ராஜ்யத்துக்காக அவர் மீட்டெடுக்கும்படி சிலுவையிலே யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. ஒருமுறை ரெய்னார்ட் பாங்கே அவர்கள் இவ்விதமாய் ஒரு செய்தியிலே சொன்னார்கள். ஒரு பெரிய சிறைச்சாலை இருந்ததா, அந்த சிறைச்சாலையிலே அநேக விதமான செல்களுக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்தார்களாம். ஒரு நாள் இயேசு சிறைச்சாலையினுடைய வாசல் அருகே வந்து அங்கிருந்த சின்ன ஜன்னல் வழியாக சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து சொன்னாராம், இவர்களெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று. சிறைச்சாலை அதிகாரி சொன்னாராம், அவர்களை விடுவிக்க முடியாது என்று சொன்னாராம். அப்பொழுது விடுவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். நீ என்னோடு யுத்தம் செய்து ஜெயித்தால் நான் அவர்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனடியாக இயேசு சாத்தானோடு யுத்தம் செய்ததுதான் கொல்கதாவில கல்வாரி மலையிலே இயேசு செய்த சிலுவை யுத்தம். ஆமென். அந்த யுத்தத்தை செய்து அவர் விதமாய் சொன்னார், யுத்தம் செய்கிற அந்த நிலையிலே பிரைஸ் தி லார்ட், சிறைச்சாலை சாவி சாத்தானுடைய இடுப்புல இருந்துச்சு. அது யுத்தத்துல தெரியாம கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு இயேசுவும் கீழே விழுந்தாரு. சாத்தான் நினைச்சான் இயேசு விழுந்துட்டாருன்னு நினைச்சான். ஆனா எடுத்துட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் சிறைச்சாலைக்குள் அடைப்பட்டிருக்கிற பாவத்துக்குள் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒவ்வொரு செல்லா திறந்து விட்டாருன்னு சொன்னார். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? இதுதான் சிலுவை யுத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை ராஜாவாய் ஏற்படுத்தும்படியாக சிலுவையிலே யுத்தம் செய்தார். இதை கொஞ்சம் ஆழமாய் சரித்திரத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தைகளை திருப்ப விரும்புகிறேன். இந்த சரித்திரத்துக்குள்ளாய் வருகிற நேரத்தில் யூதர்கள் ஒரு ராஜாவை விரும்பி சாமுவேலிட்ட கேட்டாங்க. நியாயாதிபதிகளுடைய காலகட்டங்களில் நியாயாதிபதிகளுடைய ஆளுகையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் சாமுவேல்கிட்ட எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. சவுல் ராஜாவை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பின்பாக தாவீதை கொடுத்தார். அதற்கு பின்பாக சாலமோனை கொடுத்தார். சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பாக ராஜ்யம் 2ஆக வகுக்கப்பட்டு யெரொபெயாமுடைய கையிலும் ரெகொபெயாமுடைய கையிலும் கொடுக்கப்பட்டது. இந்த ராஜ்யம் பிரைஸ் தி லார்ட் டிக்லட் பிலிஸ்தருடைய காலகட்டத்தில் வடக்கு ராஜ்யம் பிடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத்நேசாரால் உருவாக்கப்பட்ட போது யூதயாவும் அல்லது தெற்கு ராஜ்யமும் பிடிக்கப்பட்டு போனது. இப்போ யூதருக்கு என்ன இல்ல? ராஜ்யம் இல்ல, ராஜாவும் இல்ல. ஆமென். இந்த யூதனுடைய வாழ்க்கையிலே பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போனது. மேதிய பர்ஷிய ராஜாக்கள் வந்தார்கள். மேதிய பர்ஷிய ராஜாக்கள் ஆளுகை செய்து மேதிய பர்ஷிய ராஜ்யத்தையும் விழுந்து போகப்படின மகா அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பிற்று. கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பி மேதிய பர்ஷிய ராஜாக்களை வீழ்த்தி அவர்களுக்குள்ளாக இப்போ யூதன் எப்பொழுது பாபிலோன் சிறையிருப்புக்குள் போனானோ
அன்று முதல் அவன் சிறையிருப்புக்குள்ளேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் தீர்க்கதரிசன புத்தகம் முழுக்க முழுக்க சிறையிருப்பின் காலகட்டத்தை நமக்கு சொல்லுகிறோம். இப்போ மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயு சுவிசேஷத்திற்கும் 400 வருஷ இடைவெளி உண்டு. இந்த 400 வருஷ இடைவெளியை இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் இடைக்காலம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா இந்த காலத்துல தீர்க்க தரிசனம் ஒன்று வெளியில, இந்த காலத்துல நியாயாதிபதி இல்ல, இந்த காலத்துல ராஜா இல்ல, இந்த காலத்துல அதிகாரி இல்ல. ஆமென். இந்த காலத்துல தான் யூதர்களுக்குள் ஒரு கூட்டம் எழும்புகிறார்கள், மக்கபியர்கள் என்ற பெயரில் எழும்புகிறார்கள். இதுதான் நாம் கத்தோலிக்க வேதாகமத்திலே ஃபர்ஸ்ட் மக்கபீஸ், எஸ்ராஸ் என்றெல்லாம் வாசிக்கிறோமே, டிட்ராகனானிக்கல் புத்தகங்கள். அந்த புத்தகங்களிலே வாசித்து பார்த்தால் அங்கு மக்கபியர்கள் என்று ஒரு கூட்டம் எழும்புகிறது. இந்த கூட்டத்துக்கு பேரு ஹஸ்மானியன் டைனாஸ்டி. இந்த ஹஸ்மானியன் டைனாஸ்டியை எழும்பி வருகிற நேரத்திலே மக்கபிய குடும்பத்துக்குள்ளாக ஒரு வேற்று ஜாதியான் அல்லது வேற்று மதத்தான் ஒருவன் இந்த யூத குடும்பத்தில் அல்லது யூதர்களுடைய குடும்பத்தில் எழும்பின மக்கபியர்களுடைய குடும்பத்தில் ஒருவரை திருமணம் செய்கிறான். அவனுக்கு பேர் தான் ஏரோது. இப்ப ஏரோது யூதனான் கேட்டா இல்ல, ஆனால் யூத குடும்பத்திலே திருமணம் செய்கிறான். அதனால இவன் யூதனாக தன்னை மாற்றிக்கொண்டு இப்ப கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்து போன 33 வயதிலே மகா அலெக்சாண்டர் விழுந்து போன போது அவருடைய பின்காமைகளாகிய செலூக்கிட்ஸ் 4 பேர் ஆளுகை செய்தார்கள். அந்த 4 பேரை வீழ்த்தி கொண்டு ரோம சாம்ராஜ்யம் எழும்புகிறது. இந்த ரோம சாம்ராஜ்யம் எழும்பும் போது இந்த ரோமர்கள்ட்ட போய் ஏரோது சொல்றான், நான் தான் யூதனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஆமென். புரிஞ்சுதா? இப்ப ஏரோது யாருன்னு தெரியுமா? அவன் யூதன் அல்ல. யூத பெண்மணியை திருமணம் செய்ததுனால யூதர்களை எல்லாம் தன்வசப்படுத்திக் கொண்டு ராயனுக்கு முன்பாக சீசருக்கு முன்பாக நான் தான் யூதருக்கு ராஜா என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த ஏரோதின் காலத்தில் தான் இயேசு பிறந்தார். ஆமென். இந்த ஏரோது இன்னொரு வேலை செய்தாங்க. ஏரோது ஒரு தேவாலயத்தை கட்டினான். சாலமோன் தேவாலயத்தை கட்டினான், செருபாபேல் புதுப்பித்தான். ஆனா இந்த ஆலயங்கள் எல்லாம் இடிச்சு போன போது ஏரோது ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆமென். அதைதான் மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிற நேரத்திலே 24ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசுவை பார்த்து, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆலயம். நான் அப்ப இயேசு என்ன சொன்னார்? இதை இடித்து போடுங்கள், 3 நாளிலே திரும்ப கட்டுவேன் என்று சொன்னார். காரணம், ஆண்டவர் சாலமோனுக்கு ஆலயத்தை இடிக்க சொல்லல, அது தேவனுடைய திட்டத்தின்படி கட்டப்பட்டது. இங்க பிரைஸ் தி லார்ட் கோயில் கட்டினா இவங்க எல்லாம் நம்ம சைடுல நிற்பாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு ஏரோது கட்டின இந்த தேவாலயத்தை ஆண்டவர் இடிக்க விரும்பினார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஏரோதுடைய இந்த காலகட்டத்தில் தான் இயேசு பிறக்கிறார். ஆகவேதான் சாஸ்திரிகள் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது ஏரோது கலங்கினான். ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் தான் யாரு? யூதருக்கு ராஜா என்று நினைச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கும் யூதனுக்கு தொடர்பு இல்லை. தேவனுடைய திட்டத்தின்படி வந்தவன் அல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக வந்தவன். ஆனால் அவனை பிரைஸ் தி லார்ட் கலங்கப்படினது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், 2 வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாம் கொலை செய்யும்படி சொன்னான். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஏரோதுடைய இந்த காலகட்டத்திலே தான் இயேசு கிறிஸ்து ராஜாவாக அவர் எழுந்தருளி வருகிறார். அல்லேலூயா. ஆனா யூதர்கள் என்ன விரும்பினாங்க தெரியுமா? யூதர்கள் பிரைஸ் தி லார்ட் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், மேசியாவை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? a political leader, ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் தலைவரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அரசியல் தலைவராக வரல. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்தது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய்,
தேவனுடைய ராஜ்யத்துடைய மகிமைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும்படி அவர் கடந்து வந்தார். அவர் உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரல. அல்லேலூயா. அதனாலதான் யூதன் அவரை எதிர்க்கிறான். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி முன்னின்ற அன்னா காய்பாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அன்னா காய்பா யாருன்னா, ஏரோதனுடைய, நம்ம ஊர்ல சொல்லியாச்சுன்னா ஏரோதனுடைய சிங்கிகள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏரோதனுடைய சிங்கிகள் அப்படின்னா ஏரோதுக்கு கூட நின்று இப்ப இவங்க தான் யாரு? பிரதான ஆசாரியன். ஏரோது யாரை நியமிக்கிறானோ அவன் தான் பெரிய ஆள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏரோதுக்கு பிடிச்சவன், ஏரோதுக்கு கப்பம் கட்டுறவன், ஏரோதுக்கு காசு கொடுக்கிறவன், ஏரோதோட நிற்கிறவன் எல்லாம் பெரிய ஆளு. ஆமென். இது இன்னைக்கும் நம்ம உலகத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ இப்போ ஏரோதுக்கு பின்னணியத்தில் நின்ற அன்னா காய்பா தான் இயேசுவை சிலுவை அறைந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு இயேசு உயர்ந்து வந்துட்டாருன்னா இவர்களுடைய எல்லா விதமான அவங்களுடைய பிசினஸும் தோற்று போயிடும். ஆமென். இயேசுவை சிலுவையில் அறைய நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க பிசினஸ் அல்லது எருசலேமில் விற்கிறவர்களும் வாங்குறவர்களும் ஆகிய புறா விற்கிறவர்களும். அங்கு நான் கடந்த வாரத்தில் எங்க சபையில பேசும்போது சொன்னேன், நான் ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போன வேளை ஜீசஸ் பான் புரோக்கர் அப்படின்னு ஒரு கடையை பார்த்தேன். ஜீசஸ் என்ன புரோக்கர்? பான் புரோக்கர். ஆமென். அப்படின்னா அப்பதான் சொன்னேன், காசுக்காருடைய பலகைகளை அவர் என்ன செய்தார்? என்னங்க செய்தாரு? தூக்கி கமத்திட்டாரு எருசலேம் தேவாலயத்துக்குள்ள. ஏன்னா காசுக்காரர்கள், மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். இன்றைய உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? இயேசுவை இப்ப பான் புரோக்கரா மாத்திட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு பிசினஸ், எல்லா பிசினஸையும் கொடுத்துட்டாங்க. இயேசுக்கு இல்லாத பிசினஸே இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் இயேசு தான் பேரு. அல்லேலூயா. சோ இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இயேசு கடந்து வருகிறார். ராஜாவாக அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் முட்கிரீடம் சூட்டப்பட்ட போது அவர் பிரைஸ் தி லார்ட் இந்த உலக அனைத்துமுள்ள பாவிகளுடைய ஹல்லேலூயா ராஜாவாக அவர் சிலுவையிலே ஏற்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த ராஜாவாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்த இந்த ராஜா மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தை 1000 வருடம் ஆள போகிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் கோயிங் டு கம் அகைன். இந்த காலம், இந்த ராத்திரியிலே வேதத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா அவரிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ராஜாக்கள் அவரை பார்த்து பயந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ராஜாக்கள் அவரை பார்த்து பயந்தார்கள். ஹல்லேலூயா. மாலுமிகள் பயந்தார்கள், வியாபாரிகள் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. காரணம் என்ன தெரியுமா? அவர் பாபிலோன் ஆகிய பபிலோனிசம் 19ஆம் அதிகாரம், அங்கு ஏறி வந்த வேசியை அவர் தகர்த்து போடும்படியாய் அதன் மேலே வந்த பீஸ்ட் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை தகர்த்து போடும்படியாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்தின் ஆட்சி வருகிற நேரத்தில் ஹல்லேலூயா அவரோடு சேர்க்கப்பட்ட தம்முடைய ஜனத்தோடு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார். அங்கே அர்மகதான்ல ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தின் முடிவிலே அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகையில அவருடையவர்களாகிய நீங்களும் நானும், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எத்தனை பேருக்கு அப்படி விருப்பம் இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா. ஆளுவோம், 1000 வருஷம் ஆளுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆளுவோம், தமிழ்நாட்டு ஆளுவோங்க. ஆளுவோம், இந்தியாவை ஆளுவோம். அரசியல் ரீதியான ஆளுகை இல்ல,
தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையோடு அவர் வெளிப்படுகிற நேரத்தில் இந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் பயந்து ஒதுங்கி நிற்கிற நேரத்தில் உலகத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் வருகையில இயேசு எருசலேமிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை இன்விசிபிள் கிங்டம் என்று சொல்லப்படுகிற கண்களுக்கு புலப்படாத அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அந்த ராஜ்யத்துக்காக ஆள் சேர்க்கும்படியாக தான் இப்ப நம்ம அழைச்சிருக்கிறார். ஆமென். அந்த ராஜ்யத்துல பங்காளிகளாய் மாறும்படி, அந்த ராஜ்யத்தின் ஸ்தானாபதிகளாய் நிற்கும்படி, அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாய் கர்த்தன் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிதமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் ஸ்தாபிதமாக்கப்படுகிற நேரத்தில் இந்த உலகத்தையும் உலகனைத்தையும் அவர் தம்முடைய ஒரு குடையின் கீழே ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகை நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை காலையில தியானிக்கல, திரும்ப நான் வாசிக்கும் போது ஐ அம் சோ எக்ஸைட்டட். நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் மூணு கான்ட்ரடிக்டிவ் விஷயங்களாக பார்க்கிறேன். நீதி என்பவர் சொல்லுகிற நேரத்தில் நீதி செய்யணும்னா என்ன பண்ணணும்? நீதி செய்யணும்னா என்ன செய்யணும்? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வெட்டொன்னு கண்ட ரெண்டு நிக்கணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா நீதி செய்யணும்னா நேரா நிக்கணும். ஆனா அதே பட்சத்துல நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் கான்ட்ரடிக்ஷனுங்க. சாலமோன் அவன் ஞானியாக இருக்கிறான். அவனுக்கு முன்பாக குழந்தையை கொண்டு 2 தாய்மார்கள் வருகிறார்கள். இது ஏன் பிள்ளைன்னு சொல்றாங்க. சாலமோன் சொல்றான், வெட்டிடலாம்ப்பா அப்படின்னு. அது நீதி. ஆனால் அதே பட்சத்துல ஒரு தாய் சொல்ற, இல்லையா வெட்டனா அந்த குழந்தை உயிரோடு இருந்தா போதும்னு சொன்னா அந்த குழந்தையை அவன் மரணத்திலிருந்து விடுவித்தான். அது ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. So that's both are contradictory statements, but at the same time என் ஆண்டவராகிய இயேசு அவர் நியாயாதிபதியாய் இருக்கிற நேரத்தில் அவர் நீதியாய் நியாயம் செய்வார். அதே பட்சத்தில் உன்னை ரட்சிக்கவும் அவர் அன்பு செலுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட விட்டுல, அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. humbleness. praise the Lord. இங்கிலீஷ்ல ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுது. கேஜேவியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் lowly. அந்த வார்த்தை பொதுவா நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. LOWLY lowly என்ற வார்த்தையை நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னா தரைமட்டமாக. அதை இன்னொரு வார்த்தையில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா downtrodden என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. downtrodden என்ற வார்த்தையுடைய அர்த்தம் from the perspective of the people, ஜனங்களுடைய நிலையில. அப்படின்னா அவர் ராஜாவாய் மேல வீற்றிருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் பிரஜைகளுடைய ராஜாவாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பிரஜைகளுடைய ராஜா. he will be the king of the subjects. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் அவர் இந்த உலகத்துக்கு வர போகிறார். ஆமென். praise the Lord. இந்த ராத்திரி வேளையில கெட்ட வசனங்களால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தியானிக்க போகிறோம். சில நிமிடங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் கேட்ட வசனத்தின்படியாக நீர் மீண்டும் வரப்போகிறீர் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய முதல் வருகையிலே நீர் பிரைஸ் தி லார்ட் எருசலேம் நகர வீதியாய் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி கடந்து சென்றீர். நீர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு பரலோக ராஜ்யத்தை, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை உள்ளவராக ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறேன். நானும் அதிலே பங்குள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில்
ஆனந்தமே பரமானந்தமே ஏதோ மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான சேர்ந்து சொல்லுவோமா இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினம் கண்டு கொண்டார் சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினம் நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று ரத்தம் நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ள துரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே ஏதோ மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் கரங்களை வேற்றி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை இந்த பாதலத்தில் சொந்தக்காரராகிய நீர் எனக்கு சொந்தமானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமிலே நீர் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையிலே மரிக்கும்படி சாத்தானுடைய அதிகாரங்களை காலின் கீழ் மிதிக்கும்படியாக நீர் கடந்து வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீர் மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறீர். உம்முடைய அந்த வருகையிலே பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட எங்களையும் கர்த்தர் உருவாக்குவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய திருப்பாதத்தில் எங்களை சமர்ப்பித்து தருகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிருபையிலே தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். உடைய கரத்தில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு தந்தவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக நாம் கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கரங்களை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம். கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த காணிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரயாசங்களுக்கு பலனாக கர்த்தர் கொடுத்த விழுந்து உமக்காக பங்கு வைக்க நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்காய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. இந்த காணிக்கைகள் உம்முடைய நாம மகிமைக்காக செலவிடப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். அமைக்கு குலுக்கி இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற நம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். சுமத்தேயில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். ஆவியில் நிறைந்து தம் இரத்தத்தால் கழுவி மாற்றிய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். நாம் கூடும் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம்
பரிசுத்த ஆவியானவரை வந்தேறங்குமே. ஒரு பின்மாறி முன்மாறியா மான்கள் கூட்டமோ நீரோடை தேடியே வாஞ்சித்து கதறி கூடி வந்தோம் நாம் பிதாவின் சந்நிதியில். வாஞ்சித்து கதறி கூடி வந்தோம் நாம் பிதாவின் சந்நிதியில். துதிகன மகிமை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்க்கே. துதிகன மகிமை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்க்கே. துதிகன மகிமை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்க்கே. நாம் செலுத்துவோம் தேவனுக்கே. நாம் செலுத்துவோம் தேவனுக்கே. நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். ஆவியில் நிறைந்து தம் இரத்தத்தால் கழுவே மாற்றிய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். நாம் கூடும் நேரம் இயேசு மத்தியில் தேவனின் பிரசன்னம் நாம் உணருவோம். அப்படி அமர்ந்து கொள்வோம். சிறப்பு அறிவிப்புகளை வாசிக்கிறேன். இந்த 40 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் ஏற்படுத்தப்பட்ட நாட்களில் உபவாசித்தும் ஜெபித்தும் வருகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் 21ஆம் தேதி வரை மாமாங்க ஆலயத்தில் இங்கு தினந்தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை ஜெபம் நடத்தப்படுகிறது. இதுவரை பங்கு பெறாதவர்கள் மீதமுள்ள நாட்களாவது வந்து ஜெபத்தில் பங்கு பெற்று ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறோம். நல்ல வெள்ளி சிறப்பு ஆராதனைகள் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை YMCAயிலும், காலை 10:30 முதல் 1 மணி வரை நமது மாமாங்க ஆலயத்திலும் நல்ல வெள்ளி சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். சபையார் அனைவரும் தவறாமல் பங்கு பெறவும். உயிர்த்தெழுதல் ஞாயிறு ஆராதனை வருகின்ற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் ஞாயிறு ஆராதனையில் நேரங்களில் உயிர்த்தெழுதல் ஞாயிறு ஆராதனை நடைபெறும். அனைத்து பிராந்தியங்களின் மாத இறுதி சிறப்பு உபவாச ஜெபம் வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நமது மாமாங்க ஆலயத்தில் வைத்து நடைபெறும். டாக்டர் சாம்பேல் ராஜ் அவர்கள் சிறப்பு ஜெபமும் தேவ செய்தியும் கொடுப்பார்கள். காலையில் சபையின் அனைத்து பிராந்தியங்களில் உள்ள விசுவாசிகள், ஊழியம் செய்கிற தலைவர்கள் அனைவரும் வந்து ஜெபிக்க அன்புடன் கேட்கிறோம். மற்றும் நல்ல வெள்ளி ஆன்லைன் சிறப்பு தியான ஜெபம் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். ஆன்லைனில் சிறப்பு செய்தி கொடுப்பவர் டாக்டர் சாம்பேல் ராஜ். ஆகவே நேரடியாக கலந்து கொள்ளாதவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் கூட கட்டாயம் இந்த ஆன்லைன் சிறப்பு தியான ஜெபத்தில் பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துகிறோம். இடவிஸ்தரிப்பு திட்டத்திற்காக ஜெபித்தும் கொடுத்தும் வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள், உதாரத்துமாய் கொடுங்கள். மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு, VBS ட்ரைனிங்க்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது மாமாங்க ஆலயத்தில் காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். இந்த VBS ஊழியத்தை செய்து இருக்கிறவர்கள் அனைத்து ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் வந்து பங்கு பெற்று பயிற்சி பெறும்படி அன்பாய் கேட்கிறோம். நன்றி. நேரத்தில் சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. சபையார் ஒருமித்து ஜெபித்த போது கர்த்தர் பேதுருடைய கட்டுகளை அறுத்ததை போல நாம் ஒருமித்து ஜெபிக்கும் போது தேசத்தினுடைய தேசாதிபதியுடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் தேசத்தை விடுவிக்கிறவராக இருக்கிறார்.
இந்த சேலம் மாவட்டத்துக்காக, சேலம் பகுதிக்காக அநேகர் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படும்படி எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை வைத்து சற்று நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த தேசத்தை சந்தியும் அப்பா, தேசத்தை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிரிய செய்வீராக. நாங்கள் சபையாய் ஒருமித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக மட்டும் நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு கலங்கரை விளக்கமாய் எங்கள் சபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இறங்கட்டும் அப்பா, கிருபை இறங்கட்டும். விடுதலையின் கரம் தொற்றிருக்கிறபடினால் மக்கு ஸ்தோத்திரம். சபையில் அநேகர் விடுவிக்கப்பட போகிற மக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபா டபா ரிபக்கா ரபா சந்தா ரபா ஹவுடா ரபக்கா ரபா டபா ரியாத்தா ரபா ஷரபா. ஒருவர் கூட வருமன போகக்கூடாதப்பா, ஒரு ஆத்மா கூட நஷ்டப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே. விடுதலையின் கரம் நீட்டப்படட்டும், வியாதிகள் விலகுவதாக. In the name of the Father and the Holy Spirit. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆராதனையின் கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கு வந்த ஒவ்வொரு ஜனங்களோடு கர்த்தர் பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் விக்கிரங்களை விலக்கினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து எல்லாம் தேவ கிருபை கொண்டிருக்கட்டும். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகம் வியாபரிப்பதாக. சபை ஆசீர்வதியும். இந்த வாரத்தின் நிகழ்வுகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உம்முடைய ஆளுகை கொண்டிருப்பதாக. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் கர்த்தருக்காய் எழும்புவார்களாக. தேசம் சந்திக்கப்படட்டும். எங்களையும் தாழ்த்துகிறோம். தலைமை போதகருக்காய் ஜெபிக்கிறோம். தம்முடைய மகனையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஊழியங்களை ஆசீர்வதி. ஒவ்வொரு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே பேர் பேராய் தருகிறோம். தலைவர்களாயிருக்கிற லீடர்ஸ் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஏரியாக்களை உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுவரைக்கும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஜெயங்கொடுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரம்.